நீலகிரி மாவட்டத்தில் வன உரிமை சட்டத்தின்படி அடிப்படை வசதி செய்து தரக் கோரி பழங்குடியின மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நீலகிரி மாவட்டத்தில் தோடர், கோத்தர், இருளர், காட்டுநாயக்கர், குறும்பர், பணியர் உள்ளிட்ட 6 வகையான ஆதிவாசி மக்கள் வசித்து வருகின்றனர். இவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து தரவில்லை என்றும், பழங்குடி மக்கள் அவர்களுடைய நிலங்களில் உள்ள மரங்களை வெட்ட அனுமதிக்கப்படுவதில்லை என்றும் கூறப்படுகிறது. இதனையடுத்து அடிப்படை வசதிகளை மேம்படுத்த வேண்டும் என்றும், வன உரிமை சட்டத்தை அமல்படுத்த நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் உதகையில் ஆதிவாசி மக்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனிடையே போராட்டத்திற்கு போலீசார் அனுமதி மறுத்ததால் வாக்குவாதம் ஏற்பட்டது. போராட்டத்தில் ஈடுபட்ட அனைவரையும் போலீசார் கைது செய்தனர். தோடர் மானிய நிலங்களில் வனத்துறை சட்டவிரோதமாக மரங்களை போட்டு கையகப்படுத்தியிருக்கிறார்கள். இது குறித்து ஏற்கனவே தலையிட்ட பிறகு அரசு என்ன ஒரு வழிகாட்டுதலை கொடுத்திருக்குன்னு சொன்னா, அந்த மரங்களை முழுவதும் வெட்டுவது என்று, வெட்டுனா அதில் வரக்கூடிய அந்த விற்பனை பணத்திலிருந்து 90% தோடர் பழங்குடி மக்களுக்கும் 10% வனத்துறை எடுப்பது என்று ஒப்பந்தம் ஏற்கனவே தலைமைச் செயலாளர் வரைக்கும் பேசி ஏற்படுத்தியிருக்கு. இன்னைக்கு வரைக்கும் அந்த ஒப்பந்தத்தை அமுலாக்காம மாவட்ட நிர்வாகமும் மாநில அரசும் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கு. இதே கோரிக்கையை வலியுறுத்தி குன்னூர் கோட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆதிவாசி மக்கள் போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. மனு கொடுக்க வந்த மக்களிடம் போலீசார் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் தரையிலமர்ந்து காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். வன உரிமை பாதுகாப்பு சட்டத்தை நீலகிரி மாவட்டத்தில் அமுல்படுத்தணும். அதனால ஏழை எளிய மக்கள், குறிப்பாக ஆதிவாசி மக்களுடைய நிலத்தை அவங்களுக்கு வாங்கி தரணும். உதாரணத்துக்கு ஊஞ்சல் கம்பையில் கிட்டத்தட்ட 6 ஏக்கர் நிலம் தனியார் ஆக்கிரமிச்சு பண்ணியிருக்கு. அது சம்பந்தமா பல முறை இதே ஆர்டி ஆஃபீஸில் மனு கொடுத்துருக்குறோம். எந்த நடவடிக்கையும் இல்லை.